வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கருணக்கிழங்கு வச்சு ஒரு உருண்டை குழம்பு, அடுத்து முருங்கைக்கீரை ரசம். முருங்கைக்கீரை ரசம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கூட்டு. ஒரு காரக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கூட்டு லைட்டாக வைக்கணும். மேட்ச் கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருணக்கிழங்குல உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கருணக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ இந்த ஷேப்பில். இதை நம்ம எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வேக வைக்க தான் போகிறோம், அதனால் எந்த ஷேப்பில் வேணாலும் வெட்டிக்கலாம். இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஒரு தக்காளி நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கோலி உருண்டை அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம கருணக்கிழங்கு உருண்டை பிடிக்கும் போது போடுறதுக்காக. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சரிசி மாவு 2 ஸ்பூன். பாருங்கள், பொன்னாங்கண்ணி கடலைப்பருப்பு கூட்டுக்கு தேவையான பொருட்கள். இது பொன்னாங்கண்ணி ஒரு சின்ன கட்டு பொடியாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 50 கிராம். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நான் ஊற வச்சுட்டேன். வேக வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை ஊற வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முருங்கைக்கீரை ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். முருங்கைக்கீரை நான் ஒரு கைப்பிடி அளவு இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரசப்பொடி, நம்ம மிளகு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ரசப்பொடி இருக்குது, அதனால ரசப்பொடி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன், கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாமே சேர்த்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா தோலோடவே தட்டி வச்சுருக்கேன். ஒரு லெமன் ஒரு பழம், லெமன் பழத்தை புழிஞ்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ பாருங்கள், நம்ம கருணக்கிழங்கை வேக வச்சிடலாம். அடுத்து இந்த ரைஸ் பாருங்கள், அரிசி ஊற வச்சுருக்கேன். பாத்திரத்தில் அப்படியே நம்ம குக்கரில் வைக்கிற மாதிரியே சாதம் எப்படி வைக்கிறது அப்படின்றத இதில் செஞ்சு காட்டுறேன். நம்ம குக்கரில் வைக்கும் போது ஒரு ஆழாக்குக்கு 2.5 தண்ணி வைப்போம். நான் இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2.25 தண்ணி வைக்கிறேன். பாருங்கள், 2.25, ஒரு அழாக்கு அரிசி தான் போட்டிருக்கேன், 2.25 தண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் சாதத்தில் உப்பு போடுவேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போடுறதுனா போடுங்க, அப்படி இல்லாட்டி போட வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். இதை நல்லா கலக்கிடுவோம். கலக்கிட்டு ஒரு கொதி வந்தவுடனே இதை நம்ம மூடுவோம். இப்போ இந்த பக்கம் இந்த கருணக்கிழங்குக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு போட்டுடலாம். உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் கலரி விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சாதம் இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு தடவை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க. அது அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த காய் பாருங்கள் நல்லா இப்படி வெந்துட்டுருக்கு. நம்ம நார்மலாக வறுக்கிறதுக்கு வேக வைக்கிறத விட கொஞ்சம் கூடவே நம்ம வேக வைக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் இது நல்லா வேகட்டும். பாருங்கள், சாதம் இந்த மாதிரி வெந்துட்டுருக்கும் போதே நம்ம இப்படி மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சாதம் ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், இந்த சாதம் இந்த மாதிரி மூடி வைக்கும்போது கொஞ்சம் ஓப்பனில் வைங்க, இல்லைனா பொங்கி கீழே வடிஞ்சிரும். இப்போ இந்த அளவுக்கு சாதம் வெந்திருக்கு. இதை இப்போ ஃபுல்லாக மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த கிழங்கு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம இறக்கிடுவோம். இறக்கி வச்சுட்டு இப்போ குழம்ப நம்ம தாளிச்சிடுவோம். இது சூடு நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சாதம் பொங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். நம்ம கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்புக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த தக்காளி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த குழம்பு மிளகாத்தூளை போட்டு நம்ம வதக்கிடுவோம். இந்த மிளகாத்தூள் வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த புளியை இதில் ஊற்றிடுவோம். இப்போ 1 டம்ளர் தண்ணி நம்ம இதுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த உருண்டையை எண்ணெயில் பொரிச்சிட்டு போடும்போது இது குழம்பு திக்காயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், சாதம் தண்ணி இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் நம்ம அடுப்பில் ஒரு 2-3 நிமிஷம் இது இருக்குது. பாருங்கள், இந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி சூடோடவே நம்ம இறக்கி தட்டு போட்டு மூடியை இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மசிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அடுத்து இந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இந்த பச்சரிசி மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டு அதை வேக வச்சுருக்கோம். பாருங்கள், அப்படியே நம்ம இதை வடையாகவும் செய்யலாம். அடுத்து குழந்தைங்களுக்கு சாயங்கால நேரத்தில் போண்டா மாதிரியும் சுட்டு தரலாம். இப்போ இந்த அடுப்பில் எண்ணெய் வச்சு இதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் பொரிக்க தேவையான அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டுக்கிட்டு இப்படி உருட்டி உருட்டி போட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இது குழம்புல போடுறதுட்டு ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் கூட குழம்புல போட்ட உடனே மறுபடியும் வெந்துடும். ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே நம்ம சாப்பிட்றதுக்கு பொரித்து எடுக்கணும் அப்படின்னா நல்லா மெரூன் கலராக வரணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உருண்டையை போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சமாக இப்படி கலக்கி விட்டுறலாம். அப்படியே ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது. பாருங்கள், இதை நல்லா வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இது வடை மாதிரி நம்ம போட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் இப்போ இந்த கொஞ்சம் மீதி இருந்ததில் உங்களுக்கு வடை மாதிரி போட்டு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு கருணைக்கிழங்கு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்படி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பக்கத்தில் அடுப்பில் வடை ரெடி ஆகிட்டுருக்கு. கருணைக்கிழங்கு வடை ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இதில் நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்களுக்கு நான் வடை மாதிரி தட்டி காட்டுறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த வடையை இப்போ எடுத்துருவோம். நம்ம இப்போ இந்த எண்ணெயை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுலேயே நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். இந்த அடுப்பில் நம்ம கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கு பெருங்காயம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 சவுண்டு கிட்டத்தட்ட இது வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை ரசம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சின்றிருக்கு. நான் இதில் இருந்த எண்ணெயை எடுத்து போட்டுட்டு அந்த கடாயிலேயே தாளிக்கிறேன். இந்த கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பூண்டு. பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை ரசம் நல்லா அந்த சுகர் இருக்கிறவங்க,
குழந்தை பிறந்திருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மாசமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ரசத்தை வந்து வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெய்லி முருங்கைக்கீரையை நம்ம டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக சுகர் வந்து குறைஞ்சிரும். வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது இந்த முருங்கைக்கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. பண்ணி இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இது நான் வெயிட் போட்டுருவோம். இந்த தக்காளியை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா ரசம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த கீரையை போட்டு ஒரு வதக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. இந்த ரசப்பொடியும் போட்டு ஒரு வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு உண்டான அளவு. இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய கீரை போட்டுக்கலாம். அடுத்து மிளகு சீரகம் எல்லாமே கொஞ்சம் கூட்டி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா நுரை கட்டும் போது நம்ம இந்த லெமன் சாறை விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நுரை கட்டியிருக்கும் போது நம்ம இந்த லெமன் சாறை இதில் போட்டுடலாம். இதில் பாருங்கள், ஒரு சின்ன இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முருங்கைக்கீரையும் நிறைய வெந்ததுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். லெமன் சாறு ஊற்றினதுக்கப்புறம் கொதிச்சாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம லெமன் சாறை விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ரசத்தை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு வெந்துட்டுருக்கோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் வந்து அடங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பொன்னாங்கண்ணி கீரையை இதில் போட்டுருவோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மஞ்சக்காமாலை, லிவரு, 2வது கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாரத்தில் 1 நாளாவது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா அந்த வேரோடு வர ஒரு களையை எடுத்து நீங்கள் நம்ம தொட்டியில் வீட்டில் கூட தொட்டியில் வச்சிங்கன்னா கொச்சன்னு நிறைய வந்துடும். இப்படி மூடி வச்சிடலாம். இப்படி கவுத்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த கீரைக்கு தகுந்த அளவு உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வற்றட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். அப்படியே இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். கீரையை தாளிச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை இப்போ நம்ம கீரையில் கொட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதித்தோடனே இதை இறக்கிக்கலாம். பாருங்கள், பொன்னாங்கண்ணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு ரைஸ் வந்து நம்ம அப்படியே வேக வைக்கிறது எப்படி அப்படின்றத செஞ்சுருக்கேன். அடுத்து கருணக்கிழங்கு உருண்டை குழம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கூட்டு, கீரை கூட்டு. நம்ம அந்த கருணக்கிழங்கு வச்சே ஒரு வடையும் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். தயிர் வந்து நான் ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை ரசம். இப்போ இத்தனையுமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணுற இந்த லஞ்சை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக எப்படி நம்ம பரிமாறுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சுவையான சமையலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.